என்னை அன்பாக பார்த்து கொள்ளும் என் மனைவி சுபாவிற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு மாயாஜால உறவுகள். மாயாஜால உறவுகள் யார்? இவர்களை எப்படி நாம் அடையாளம் காணப்போகிறோம் என குழப்பமாக இருக்கிறதா? புதிதாக நமக்கு மாயாஜால உறவுகள் கிடைக்கப் போகிறதா, இல்லை ஏற்கனவே இருக்கும் உறவுகளை மாயாஜாலமான உறவுகளாக மாற்றப் போகிறோமா என தெரிந்து கொள்ள வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பிரபஞ்ச பேராற்றல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் ஒருவர் மட்டும்தான் இந்த பூமியில் இருக்கிறோம் என்று கற்பனை செய்து பாருங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கான விருப்பம் நமக்கு இருக்காது. மற்றவர்களுடனான தொடர்பும் அனுபவங்களும் தான் நம் வாழ்க்கைக்கு ஆனந்தத்தையும் அர்த்தத்தையும் குறிக்கோளையும் கொடுக்கிறது. ஒரு நபரையோ அல்லது உறவையோ நம் எண்ணத்தாலோ அல்லது வார்த்தையாலோ ஒரு முறை குறை கூறினால் மீண்டும் அந்த உறவு தழைப்பதற்கு அந்த உறவை பற்றி 10 ஆசீர்வாதங்களை, அதாவது நல்ல விஷயங்களை நாம் மனதில் யோசிக்க வேண்டும். இல்லையெனில் அந்த உறவு சீர்குலைந்துவிடும். திருமண உறவாக இருந்தால் அது விவாகரத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நன்றி உணர்வானது உறவுகளை தழைத்தோங்கச் செய்கிறது. ஒரு உறவை பற்றிய நல்ல எண்ணமும் நன்றி உணர்வும் அந்த உறவை வலுப்படுத்துகிறது. நிறை குறைகளுடன் ஒருவரை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர் மேல் நன்றி உணர்வுடன் இருப்பதுதான் இன்றைய மாயாஜால செயல்முறை பயிற்சி. நாம் நன்றியுணர்வு கொண்டிருக்கும் நம் நெருங்கிய உறவுகளான அப்பா, அம்மா, மகன், மகள், சகோதரன், சகோதரி, பிஸ்னஸ் ஃப்ரெண்ட், இவர்களில் முக்கியமான 3 உறவுகளை தேர்ந்தெடுத்து அவர்களின் புகைப்படம் நம்மிடம் இருக்க வேண்டும். பயிற்சி 3. நமது உறவுகளில் மாயாஜாலத்தை ஏற்படுத்த அப்பா, அம்மா, அண்ணன், இந்த உறவுகளை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். ஒரு உறவுக்கு அவரை பற்றி நம்மை பாதித்த 5 விஷயங்களை ஒரு பேப்பரில் எழுத வேண்டும். உதாரணத்திற்கு, அம்மா, நீங்கள் எனக்கான சிறந்த உணவை தயாரித்து கொடுத்தீர்கள், நன்றி நன்றி நன்றி. அப்பா, என்னை நன்றாக படிக்க வைத்து எனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்தீர்கள், நன்றி நன்றி நன்றி. அண்ணா, என் தாய் தந்தையின் மறு உருவம் நீங்கள். எனக்காக செய்த அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வெள்ளை நிற பேப்பரில் இவர்களுடைய ஃபோட்டோவை ஒட்டி அதற்கு கீழே 5 நல்ல விஷயங்களை எழுதி நம் பார்வையில் படும்படி ஹால் இல்லைன்னா பெட்ரூமில் ஒட்டி வைக்க வேண்டும். அடிக்கடி இதை பார்த்து அவர்களை பற்றிய நல்ல விஷயத்திற்கு நன்றி செலுத்த வேண்டும். வேலை நிமித்தமாக வெளியூர் சென்றாலும் இந்த புகைப்படங்களை உடன் எடுத்து சென்று நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நன்றி எனும் மாயாஜால வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். ரூல் நம்பர் 1. நமது உறவுகள் மாயாஜாலமாக மாற யாரையும் குறை கூறக்கூடாது. ரூல் நம்பர் 2. நிறை குறைகளுடன் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரூல் நம்பர் 3. புகைப்படத்துடன் அவர்களை பற்றிய நல்ல விஷயங்களை எழுதி நன்றி சொல்ல வேண்டும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல். காட் பிளஸ் யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.